அது சரியா இப்பையில இருந்து 24 வருடத்திற்கு முன்னாடி, சரியா சொல்லணும்னா டிசம்பர் 31 இயர் 2000. அடுத்த வருடம் பிறப்பதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அந்த வருடத்தோடைய கடைசி நாள் தினம் அன்னைக்கு ஈவினிங் வாக்கில் ஜப்பான்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே ஒமிசோகா அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. இந்த ஜப்பான் நாட்டில் செட்டகையா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில் ஹருக்கோ அப்படின்ற ஒரு பாட்டி அன்றைய தினம் எப்போதும் போல காலை நேரத்தில் எழுந்து தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய பக்கத்து வீட்டில் தான் அவங்களுடைய மகள் தங்கியிருக்கிறதுனால 10 மணி ஆகியுமே அவங்களுடைய வீட்டில் இருந்து யாரும் வெளியில வந்த மாதிரியான எந்த ஒரு தடயங்களும் தெரியல. இதனால தன்னுடைய மகளுக்கு டெலிஃபோன் மூலியமா இந்த அம்மா கால் பண்ணி பார்க்கும்போது யாருமே அந்த வீட்டில் இருந்து ஃபோன் காலை அட்டன் பண்ணவே இல்லை. எப்போதுமே இந்த பாட்டியோடைய மருமகன் மகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சீக்கிரம் எழுந்துருவாங்க. ஆனால் அன்றைய தினம் எழுந்திருக்காததுனால இவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. மேற்கொண்டு ஃபோன் பண்ணி பார்த்ததுலேயும் அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால உடனடியாக தங்கிட்ட இருக்கிற ஸ்பேர் கீயை எடுத்துக்கொண்டு தன் மகளுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுடைய டோரை திறந்து பார்க்கும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தையே அந்த பாட்டி பார்க்குறாங்க. அப்படி அந்த பாட்டி என்ன பார்த்தாங்கன்னா, அவங்களுடைய ஆசை மருமகனான 44 வயது இருந்த மிக்கியோ அப்படின்றவர் அந்த வீட்டோடைய மாடிப்படிக்கு கீழே கொடூரமான முறையில் ரத்த காயத்தோட இறந்து கிடக்கிறாரு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பதறி அடித்தபடியே அந்த பாட்டி உள்ள நுழையிறாங்க. அவங்க மருமகனுடைய சடலத்தில் இருந்து கொஞ்ச தூரத்திலேயே அந்த பாட்டியோடைய மகளும் அந்த பாட்டியோடைய பேத்தியும் கொடூரமான முறையில் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் கத்தி குத்து காயத்தோட இறந்து கிடக்கிறாங்க. அந்த வீட்டில் இன்னொரு குட்டி பையனும் இருந்ததுனால அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மாடிப்படியில் ஏறி அவனுடைய ரூமை போய் பார்க்கும்போது அவனும் உடம்புல எந்தவித காயமும் இல்லாமல் உடல் அசைவு எதுவுமே இல்லாமல் அந்த ரூமோடைய பெட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறத பார்த்ததுமே அந்த பாட்டிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தார்கள் கிட்ட தெரிவித்ததுக்கு பிறகு அந்த நாட்டுடைய எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு, போலீஸ் அதிகாரிகளால் இந்த வழக்கை சால்வ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, எதனால் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் மிக்கியோடைய குடும்பத்தார்கள் கொலை செய்யப்படணும், அப்படி மிக்கியோடைய குடும்பத்தார்கள் என்னதான் தவறு பண்ணாங்க, 24 வருடத்திற்கு முன்னாடி ஜப்பான் நாட்டு மக்களால் மறக்கவே முடியாத ஒரு மர்மமான ஒரு திகிலான கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜப்பானில் டோக்கியோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த செட்டகையா. இந்த செட்டகையா அப்படின்ற இடத்துல அந்த சமயங்களில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தார்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மிக்கியோ வசிக்கிற பகுதிக்கிட்ட ஒரு பார்க் இருந்ததுனால அந்த பார்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இதன் காரணமாக அந்த பார்க்குக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே தங்களுடைய வீடுகளை காலி பண்ணிட்டு வேற இடங்களுக்கு புலம்பெயர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி பல பேர் புலம்பெயர்ந்து போனாலும் மீதம் 4 குடும்பத்தார்கள் அந்த பார்க்கு பக்கத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு குடும்பம் தான் இந்த மிக்கியோவுடைய குடும்பம். இந்த மிக்கியோ மியாசாவா அப்படின்றவருக்கு 44 வயதாகுது. இவர் இந்த இடத்துக்கு 1991 வந்திருக்காரு. இவர் ஒரு லண்டன் கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவருடைய மனைவியோடைய பெயர் யசுகோ மியாசாவா. இவங்களுக்கு 41 வயதாகுது. இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராகவும் வேலை பார்த்துருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு அந்த சமயத்தில் 9 வயதுல நீனா அப்படின்ற ஒரு மகளும் 6 வயதுல ரேய் அப்படின்ற ஒரு மகனும் இருந்திருக்காங்க. வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா தான் அந்த குடும்பத்தார்கள் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவர் வசிக்கிற அந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரே வீடு மாதிரி தெரிந்தாலும் கூட அந்த வீட்டில் 2 குடும்பத்தார்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே 2 டோர் இருக்கும். அதில் ஒரு வீட்டில் தான் இந்த மிக்கியாவுடைய குடும்பத்தார்கள் வாழ்கிறாங்க. மறுபக்கம் போலீஸுக்கு தகவல் கொடுத்த அந்த வயதான ஹருக்கோ அப்படின்ற பாட்டியும் அவங்களுடைய தம்பி மற்றும் அவங்களுடைய மனைவி கூட இந்த வீட்டில் அவங்க தன்னந்தனியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக தான் அந்த குடும்பத்தார்கள் வாழ்ந்துருந்துருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் நியூ இயருக்கு முதல் நாள் வாக்கில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை அந்த வீட்டில் இருந்த ஹருக்கோ அப்படின்ற பாட்டி பார்த்ததுக்கு பிறகு போலீஸ் ஆஃபீஸருக்கு தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த கிரைம் சீன் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது கில்லர் தெள்ள தெளிவாக எந்தவித பதட்டமும் இல்லாமல் நிதானமாக தான் இந்த கொலையை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதற்கு உண்டான சில தடயங்கள் கூட அந்த வீட்டில் காணப்படுது.
அந்த கில்லர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து இவர்கள் அனைவருமே கொலை பண்ணிட்டு அந்த வீட்டில் கூலாக அமர்ந்தபடி அவன் சோஃபாவில் அமர்ந்தபடி ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்ருக்கான். மேற்கொண்டு அந்த வீட்டோடைய பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ளஷ் பண்ணாமலே அப்படியே போயிருக்கிறான் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் கவனிக்கிறாங்க. அந்த கிரைம் சீனை போலீஸ் ஆஃபீஸர் கம்ப்ளீட்டாக அலசி அரைஞ்சதுக்கு பிறகு அந்த வீட்டோடைய ஜன்னல் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உடைக்கப்படலை. ஃபோர்ஸ் பண்ணி நுழைந்த மாதிரியான எந்த ஒரு தடயமும் தெரியல. அப்போது கில்லர் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே நுழைந்திருப்பான் அப்படிங்கிறத அவங்க தேடி பார்த்த போது தான் முதல் மாடியில் இருக்கிற பாத்ரூமோடைய விண்டோ வழியாக தான் அவன் நுழைந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது அவன் எப்படி நுழைந்தான், எந்த வழியாக வந்தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த கிரைம் சீனை வச்சு என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸரே ஒரு விஷுவலேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணி பார்த்தாங்க, என்ன மாதிரிலாம் தேடி சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பக்கத்து வீட்டு பாட்டியோடைய ரிப்போர்ட் படி 10:30 வரைக்குமே அவர்கள் யாருமே தூங்காத மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது அந்த கொலைகாரன் மாடியில் இருக்கிற பாத்ரூமோடைய விண்டோ வழியாக 11:30 மணி வாக்கில் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இருந்திருக்கலாம். மேற்கொண்டு மாடியோடைய பெட்ரூமில் இந்த மிக்கியோடைய பையனான 6 வயது ரே அப்படின்றவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே அவனை கழுத்தை நெரிச்சு முதல் முறையாக கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அந்த சத்தம் இந்த மிக்கியோவுக்கு கேட்டதுமே உடனடியாக மாடிப்படிக்கு ஏறி தன்னுடைய ரூமை வந்து பார்க்கும்போது அப்போ இந்த கில்லர் இருந்திருக்கலாம். அப்போ பயங்கரமான ஒரு சண்டை இவர்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பித்ததும் இந்த கொலைகாரன் தங்கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து இந்த மிக்கியோவை கண்ணாபின்னு குத்த ஆரம்பிச்சிருக்கணும். அதே சமயம் அவனுடைய கையிலும் சில காயங்கள்லாம் ஏற்பட்டதுனால அந்த மாடிப்படிகள்லேயே அந்த வீட்டில் இல்லாத வேற ஒருத்தருடைய நபருடைய ரத்தமும் போலீஸ் ஆஃபீஸருக்கு பின் நாட்களில் கிடைச்சதுனால ஒருவேளை இந்த ரத்தம் இந்த கில்லருடையதாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த தேரியை போலீஸ் ஆஃபீஸர் கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு அன்னைக்கு நடந்த சண்டையில் மாடிப்படியில் இருந்து வலி தாங்க முடியாமல் ரத்த காயத்தோட இந்த மிக்கியோ கீழே விழுந்திருக்கலாம். அதன் பிறகு மனைவி மற்றும் மகளும் எழுந்து வந்ததுனால அவங்களையுமே அதே மாதிரி கத்தியால் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. மேற்கொண்டு அட்டாப்சி ரிப்போர்ட் படி இந்த மனைவி மற்றும் மகளுடைய உடம்புல மட்டும் பல முறை கத்துக்குத்து காயம் இறங்கி இருந்திருக்கு. அந்த வீட்டில் இருந்து கிடைத்த 5வது நபருடைய பிளட் குரூப்பை செக் பண்ணி பார்க்கும்போது ஏ பாசிட்டிவ் அப்படின்னு இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த கொலைகாரனுடைய கையில் காயங்கள் ஏற்பட்டு இருந்ததுனால முதலுதவி பாக்ஸை எடுத்து தன்னுடைய கையில் பேண்டேஜ் மற்றும் அதுக்குண்டான சில மருந்துகள்லாம் வைத்த தடயங்கள் எல்லாமே அந்த இடத்துல காணப்படுது. அதன் பிறகு நிதானமாக அவன் நடந்து போன தடயங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தபடி சாப்பிட்டது, மேற்கொண்டு அவன் அணிந்து வந்திருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அதே இடத்துல கழட்டி போட்டுட்டு மிக்கியோடைய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டது முதற்கொண்டு எல்லாமே அந்த இடத்துல இருந்து கிடைக்குது. மேற்கொண்டு மிக்கியோடைய சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்க்கும்போது அது காலை 10 மணி வரைக்குமே ஆன்ல இருந்திருக்கு. அதே சமயம் 11:30 மணி வாக்கில் அந்த சிஸ்டம் ஆன் பண்ணப்பட்டிருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த கொலைகாரன் தான் இந்த மிக்கியோடைய சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. மேற்கொண்டு அந்த வீட்டில் நிறைய பணங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனாலுமே ராபரிக்காக இது நடந்த மாதிரியான எந்த ஒரு தடயங்களும் தெரியல. கொலைகாரன் தனக்கு தேவையான கொஞ்சமாக பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட்டை அந்த வீட்டோடைய பாத்டப்பில் போட்டு நினச்சி அதை ஊற வச்சு வேஸ்ட் பண்ணியிருந்திருக்கான். இந்த கொலை சம்பவம் நடந்தப்போ கூட சில சத்தம் எல்லாமே பக்கத்து வீட்டில் இருந்த பாட்டிக்கு கேட்டிருந்திருக்கு. சரி, சாதாரணமான ஒரு சத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பாட்டி பெருசாக எடுத்துக்காம அன்றைய நாள் இரவு தூங்கி இருந்திருக்காங்க. மறுபக்கம் கில்லர் நிதானமாக தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொண்டு கூலாக தான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கான் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் மூலமா போலீஸ் அதிகாரிகள் இந்த தேரியை கட்டமைக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த இடத்துல சிசிடிவி இருந்த மாதிரியான எந்த ஒரு தடயமுமே இல்லை. அதே சமயம் சுற்றுவட்டாரம் முழுக்க விசாரணை பண்ணும்போது இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 5 நாட்கள் முன்னாடியிலே இருந்து அந்த பகுதியில் இருக்கிற பல விலங்குகள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த விலங்குகள் அப்படி கொலை செய்யப்பட்ட 2 நாட்கள் கழித்து வினோதமான முறையில் உடைகள் அணிந்த நிலையில் ஒரு மனிதன் அந்த ஏரியாவை சுற்றி திரிந்தது எல்லாமே தெரிய வருது. மேற்கொண்டு கொலை நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த மிக்கியோடைய வீட்டை யாரோ தூரத்தில் இருந்து காரில் வாட்ச் பண்ணபடி காரில் உட்கார்ந்துருந்ததா சில பேர் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க. இதில் போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு தடயம் என்னன்னா, இந்த மிக்கியோடைய தலையில் அந்த கொலைகாரன் கத்தியால் குத்தும்போது அந்த கத்தி அவருடைய தலையிலேயே உடஞ்சிருந்திருக்கு. இதனால் அவன் கிச்சனில் போயிட்டு அங்கே இருக்கிற கத்தியை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த மிக்கியோடைய மனைவி மற்றும் மகளையே கொலை பண்ணி இருந்திருக்கான். மேற்கொண்டு அந்த மிக்கியோடைய தலையில் இருந்த கத்தியை செக் பண்ணி பார்த்ததில் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் 2 நாட்களுக்கு முன்னாடி வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எந்த ஒரு சிசிடிவியுமே இல்லாததுனால அந்த நபர் யார் என்ன அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே தெரியல.
மேற்கொண்டு சம்பவம் நடந்த நாளான டிசம்பர் 31 ஒரு டாக்ஸி டிரைவர் 3 பேர் அழைத்துட்டு போனதாகவும் அதில் ஒருத்தன் கையில் காயத்தோடு இருந்ததாகவும் அந்த காரில் வந்த 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல அப்படின்னும் அவங்கள பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் தான் ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மேற்கொண்டு அந்த டிரைவர் அந்த காரை கிளீன் பண்ணிட்டதுனால அந்த ரத்தக்கரையை போலீஸ் ஆஃபீஸரால் எடுக்கவே முடியல. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர் அடுத்த கட்டமாக பக்கத்தில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் இந்த கில்லர் போயிருக்கான் அப்படிங்கிறதும் மேற்கொண்டு அவனுடைய காயங்களுக்கு உண்டான மருந்துகள் எல்லாமே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மெடிக்கலில் தான் வாங்கியிருக்கான் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர ஆனால் அவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரத்தையுமே அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இந்த வழக்கு ஜப்பான் போலீஸ் ஆஃபீஸருக்கு பெரிய தலைவலியை தான் கிளப்புனுச்சு. எந்த ஒரு எவிடன்ஸையுமே போலீஸ் ஆஃபீஸரால் கண்டே பிடிக்க முடியல. என்னதான் கில்லர் இவ்வளோ தடயங்கள் விட்டுட்டு போயிருந்தாலும் கூட யார் அவன், எங்கேருந்து வந்தான், எங்கே வாங்கினா, என்ன பொருள் வாங்கினா, யார் அவனை பார்த்தாங்க, அவனுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முதற்கொண்டு எதையுமே போலீஸ் ஆஃபீஸரால் கண்டே பிடிக்க முடியல. மேற்கொண்டு ஜப்பான் நாட்டோடைய டேட்டா பேஸ்லையும் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது யார் கூடயுமே மேட்ச் ஆகலை. ஃபிங்கர் பிரிண்ட் முதற்கொண்டு யார் கூடயுமே மேட்ச் ஆகலை. அந்த வீட்டோடைய பாத்ரூம் விண்டோக்கு பக்கத்திலே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. ஒரு ஆள் ஏறி அது வழியாக உள்ளே நுழைவதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே அதிகப்படியான அளவுக்கு இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த வீட்டில் அந்த கில்லர் அவன் அணிந்து வந்திருந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டான் அப்படின்னு சொன்னால, அதை வச்சு பார்க்கும்போது அவனுடைய உயரம் 5.6 இன்ச்சு இருக்கலாம் அப்படின்னும் அவன் ரொம்பவே ஒல்லியான ஒரு மனிதனாக தான் இருக்க முடியும் அப்படின்னும் அவனுடைய ஷூ சைஸ் 11 அப்படின்னும் அவனுடைய பிளட் குரூப்பை வைத்து அவனுக்கு 15 இருந்து 35 வயதுக்குள்ளே தான் இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. மேற்கொண்டு அவனுடைய துணிகளை கழட்டி விடும்போது அவனுடைய ஜாக்கெட்டில் நிறைய கடல் மண்ணெல்லாம் இருந்திருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பீச்சில் இருந்து எடுக்கப்பட்ட மண் துகள்கள் மாதிரி தெரியுது. மேற்கொண்டு அவனுடைய டிஎன்ஏ வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இவனுடைய அப்பா அம்மா ஏசியன் மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரியை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவனுடைய ஸ்வெட்டரை போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்க்கும்போது ஜப்பான் நாட்டிலேயே இருக்கிற மர இலைகள் மற்றும் வில்லோ மர இலைகள் மற்றும் பறவைகளுடைய எச்சங்கள் முதற்கொண்டு எல்லாமே அந்த பாக்கெட்டில் இருந்து கிடைச்சிருந்திருக்கு. கிடைச்ச தடயங்கள் எல்லாமே பார்க்கும்போது வெவ்வேறு நகரங்களில் இருந்து அது வேணுமுனே கலெக்ட் பண்ணி போலீஸாக டைவர்ட் பண்ணுவதற்குண்டான எல்லா வேலைகளுமே ஈடுபடுத்துகிற மாதிரியான விஷயங்களை தான் அந்த கில்லர் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. மேற்கொண்டு இந்த கொலைகாரன் எதுக்காக இந்த குடும்பத்தார்களை டார்கெட் பண்ணா அப்படின்ற முதற்கொண்டு எதையுமே போலீஸ் ஆஃபீஸரால் கண்டுபிடிக்க முடியல. மேபி அவன் ஒரு சீரியல் கில்லராக கூட இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா பெண்களை வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். அதனால தான் அந்த வீட்டில் இருந்த 2 பெண்களை மட்டும் கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கலாம் போன்ற பல தேரிகள்லாம் சொல்லப்பட்டுச்சு. இன்னும் சில தேரிகள்லாம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த மிக்கியோடைய வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்கில் சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னல, அந்த இடத்துல இருந்து ஒரு நாள் பயங்கரமாக சத்தம் வந்ததுனால மிக்கியோ அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. இதனால் அங்கே போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டிருந்திருக்காரு. இந்த காரணத்தினால அங்கே இருந்த நபர்கள் யாராவது இவரை பழி வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. ஆனால் அதன் அடிப்படையிலும் போலீஸ் ஆஃபீஸர் விசாரித்தாலும் கூட அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. மேற்கொண்டு 3ஆம் நபரை வைத்து கூட இவங்க கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வெவ்வேறு ஆங்கிளில் யோசித்து விசாரணை பண்ணாலும் கூட எந்த ஒரு தடயமுமே அந்த கொலைகாரனை பற்றி கிடைக்காமலே போகுது. இன்னொரு தேரி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த மிக்கியோவுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அந்த ஏரியாவிலேயே இருக்கிற மோட்டார் சைக்கிள் கேங் கூட ஒரு பயங்கரமான ஒரு சண்டை ஏற்பட்டதாகவும் அந்த கேங்கில் இருக்கிற நபர்கள் கூட இந்த மிக்கியோவை கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. ஆனாலுமே இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து செல்லக்கூடிய எந்த ஒரு தடயமுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்காமலே போகிறதுனால இந்த வழக்கு தீர்க்கப்படாத வழக்குகளுடைய பட்டியலில் போய் சேர ஆரம்பிக்குது. கொலைகாரன் அந்த வீட்டில் நிதானம் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிருக்கானா, நிச்சயமாக மிக்கியோவுக்கு தெரிந்த நபர் யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படி இல்லைனா அவருடைய ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது இவரை ரிவெஞ்ச் எடுப்பதற்காக இப்படி பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்களே, அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண கான்ட்ராக்டர் கூட இவரை ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு பல தேரிகள் எல்லாமே அந்த சமயத்தில் சொல்லப்பட்டுச்சே தவிர இந்த வழக்கை சால்வ் பண்ணுவதற்கு உண்டான எந்த ஒரு எவிடன்ஸுமே கடைசி வரைக்குமே ஏன் இப்போ வரைக்குமே கிடைக்காமலே போயிருந்திருக்கு. இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக ஜப்பானில் இருக்கிற பெரிய பெரிய இன்டெலிஜென்ட்டான ஆஃபீஸர்லாம் வந்து விசாரிச்சிருந்திருக்காங்க. அவர்களால் கூட இந்த வழக்கை சால்வ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு கில்லர் பர்ஃபெக்டாக போலீஸை குழப்புற மாதிரி இந்த கொலையை பண்ணிட்டு போயிருந்திருக்கான். இவ்வளோ தேரி கேட்டதுக்கு பிறகு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இந்த மாதிரி அன்சால்வ்டு கேஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லிட்டு போங்க.
நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.